ஹலோ சொல்லுங்க. முக்தமி ஃபைலோட ரெடியா இருக்கிறானா? அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்க. நாளைக்கு அவனுக்கு கால் பண்ணலாம். ஓகே? அலைக்கும் அஸ்லாம். இவன் தான் அது. ஹாய். மிஸ்ரா சார் நீங்களா? ஜஸ்ட் இன் டைம். இல்லைன்னா கீழே வந்து மூக்கு உடைஞ்சிருக்கும். என்னை காப்பாத்தினதுக்கு நன்றி. ஆனா அதுக்காக உங்க கேஸ்ல என்கிட்ட எந்த ஹெல்ப்பும் கேட்டுறாதீங்க. என்னால செய்ய முடியாது. கண்டிப்பா என்னால எதுவும் செய்ய முடியாது. முடியும். கண்டிப்பா உங்களால முடியும். கரெக்டான டைம் பார்த்து அதுல இருக்கிற முக்கியமான 2 டாக்குமெண்ட் எடுத்துட்டீங்கன்னா கேஸ் ரொம்ப ஈஸி ஆயிடும்ல. அதுக்கப்புறம் அந்த மணி லாண்டரிங் நாங்க தான் பண்ணோன்றது யாருக்கும் தெரியாது. இது பண்றதுல உங்களுக்கு ஏதாச்சும் கஷ்டமா? சாரி, என்னால முடியாது. ஏன் முடியாது? இல்ல நீங்க எதுக்கு வேலை செய்றீங்க? காசுக்காக தானே? நீங்க இந்த வேலையை செஞ்சீங்கன்னா உங்க பையனை வெளிநாட்டுக்கு அமிச்சு படிக்க வைக்கலாம். பொண்ணுக்கு நல்ல சம்பந்தம் பார்க்கலாம். குல்ஷன் பர்னில புதுசா ஒரு வீடு கட்டலாம். அதுக்காக நீங்க 1000 கோடி ஏமாத்தினதை நான் இல்லைன்னு சொல்லணுமா? அது தப்பு. இந்த 1000 கோடி விஷயத்துக்கே என் பையனை கவர்மெண்ட் தாண்டி அப்ராட் அமிச்சிருக்கேன். ஓ, நீங்க அங்க போய் உண்மையெல்லாம் சொல்லிடுவீங்களா? சொல்லுவேன். ஏன்னா எங்க உண்மையை தெரிஞ்ச யாரையும் நாங்க உயிரோடையே விட்டது கிடையாது. என்ன சொல்றீங்க? புரியல போல இவனுக்கு. அந்தோ இந்தா. ஆமா, உன் கேமரா லென்ஸ் எல்லாத்தையும் ஏன் கீழே பார்க்க பாயிண்ட் பண்ணிருக்க? பறவைங்க எல்லாமே மேல தானே இருக்கு. அது ஏன்னா தினமும் காலையில பறவைகள்லாம் கிளைக்கு மேலதான் இருக்கும். ஆனா எங்க குரூப் பிரசிடென்ட் தான் இந்த மாதிரி ஷூட் பண்ண சொன்னாரு. அப்படின்னா இப்படி பண்ணா மொத்த காடுமே கவர் ஆயிடுமா? அட 10 mm லென்ஸ் போட்டிருக்கேன். மொத்த காடும் ஃபுல்லா கவர் ஆயிடும். அப்படியா? அட என்ன பண்ணிட்டு இருக்க? அட விடு. சரி சரி. எதுக்கு என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்க? நான் ஒண்ணு கிண்டல் பண்ணல. ஹே, பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. சரி, கை கொடு. வா 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 வா. கை கொடு. நான் எப்படி இறங்குறது? எதுவும் ஆகாது. வா 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 வா. கைய கொடு. வா. நான் விழுந்துற மாட்டேன்ல? விழ மாட்டேன். கைய கொடு. வா. பாத்து பயப்படாத. வா வா. சரி வா போலாம். சரி, மத்த கேமராஸ் எல்லாம் எங்க இருக்கு? அங்க. வேணாம் நில்லு. அவங்க இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, போலீஸ்காரங்க உங்களை ரொம்ப நல்லவன் நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க முதல்ல என்ன உள்ள அனுப்புங்க. போனா என்ன பண்ணிடுவேன்? எங்களை மாதிரி ஆளுங்க இதுல முழுசா இறங்கிட்டோம்னா மொத்தமா அழிச்சிட்டு தான் வருவோம். ஆனா நீ போனா செத்துருவே. முட்டா பையல, உனக்கு புரியலையா? இன்னைக்கு சிஸ்டம் என்னன்னு உனக்கு தெரியுமா? நாம அவங்கள தப்பிச்சு போக விடக்கூடாது. இது என்னோட வேலை, நானே பாத்துக்கிறேன். கிளம்புங்க, போலாம். வாங்க, நீ பாத்துக்க.
ஹலோ. என் கேமரா உன் பேக்ல இருக்கு. வெறும் கேமரா மட்டும் இல்லை மேடம், நிறைய இருக்கு. சரி, இந்த பேக்கை வேணா நீயே வச்சுக்கோ, நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நாளைக்கு மறக்காம எனக்கு ஈவினிங் கால் பண்ண, நானே வந்து எடுத்துட்டு போறேன். சரி. பாய். 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 புஷ்பு, புஷ்பு, நீ ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டமா. இன்னைக்கு என்னென்ன சமைச்சு வச்சிருக்கீங்க? எல்லாம் உன் கண்ணு முன்னாடி தானே இருக்கு, பாரு. போதும், நானே சர்வ் பண்ணிக்கிறேன். இரு, நான் எடுத்து வைக்கிறேன். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எதுக்கு நடுவுல தண்ணி குடிக்கிற? ரொம்ப காரமா இருக்குமா? உன்னோட கோபம் அதிகமாகணும்னு தான் காரம் ஜாஸ்தியா போட்டேன். புஷ்புவோட அம்மாவும் அப்பாவும் போன வாரம் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. உன்னை பத்தியும் புஷ்புவை பத்தியும் என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. நீ என்னப்பா யோசிக்கிற? உன்னால இந்த மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்ட் பொண்ணை காதலிக்க முடியுமா? காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அவளுக்கு எதுவும் தெரிய வராதா? என்னம்மா சொல்றீங்க? அவளுக்கு தெரியுமா என்ன? சரி, தெரிஞ்சிட்டு போட்டோம். அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. தைனிக் பூர்வபாஷோட எடிட்டர் மிஸ்டர் அலாவுதீனும் அவங்களோட குடும்பமும் பாம்பு பிளாஸ்ட்ல இறந்துட்டாங்க. குடும்பத்தில் உள்ள எல்லாரும் இறந்ததாக தகவல் வந்திருக்கு. இந்த சம்பவத்துக்கு காரணம் யாருன்னு போலீஸ் விசாரிக்கிறாங்க.